என்ன பண்றீங்க? இறங்கி விடுங்க. நிவின், என்ன பண்றீங்க? ஏங்க, மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு பண்ற வேலையா இது? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு சுத்துறேன், இதுல யார் என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு? சரி, அதை விடு. நான் எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? அந்த சந்தோஷத்துலதான் தலைக்கால் புரியாம என்ன இப்படி தூக்கி சுத்துனீங்களாக்கும். நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா என்னை விட நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அப்படி என்ன சொல்ல போறீங்க? நம்ம காவேரி விஜய் பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. என்னங்க சொல்றீங்க? ஆமா யமுனா, காவேரி கிட்ட போய் அவ கல்யாண விஷயமா ஜெனரலா தான் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு அவ நான் விஜய் பிரதரை பத்தின டாபிக் எடுக்காதப்போ காவேரியா அந்த கல்யாண விஷயத்துக்குள்ள விஜய் பிரதரை கொண்டு வந்துட்டா. சரி, நாமளும் லைட்டா ஒரு பிட்ட போடுவோன்னு நினைச்சு அம்முக்காகவாச்சும் அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டப்போ அத பத்தி தான் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றா. இவ்ளோ நாள் இந்த விஷயத்துல நாம எல்லாரும் அவகிட்ட எவ்ளோ கெஞ்சிருப்போம். அப்பெல்லாம் நம்ம பேச்ச கேட்காதவ இப்ப எப்படிங்க இப்படி திடீர்னு மனசு மாறினா? அது தெரியல யமுனா, ஆனா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு வரால, அதுவே பெரிய விஷயம். இப்ப யோசிக்கிறேன்னு சொல்றவ சீக்கிரமே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மனசார சொல்லுவான்னு நம்புவோம். கண்டிப்பா அதுவும் நடக்கதான் போகுது பாரு. ஆனா அது வரைக்கும் காவேரி மனசு மாறின விஷயத்த உங்க வீட்ல நீ யாருகிட்டயும் சொல்லிட்டு இருக்காத, சரியா? புரியுது. என்ன நம்பி நீங்க ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. இத போய் நான் யார்கிட்டயாச்சும் சொல்லுவேனா? எங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் இத பத்தி நான் வாயே திறக்க மாட்டேன். குட். என்ன சொல்ற யமுனா? விஜய் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி காவேரி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாளா? ஆமாமா, அப்படிதான் என் வீட்டுக்காரர்கிட்ட அக்கா சொல்லிருக்கா. ஏய், காவேரி அடி அப்படி சொன்னா என்னால நம்பவே முடியலையேடி. எனக்கும் தான்க்கா. மாமா கிட்ட நல்லா விசாரிச்சியா? இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானா? உங்க மாமா கேஷுவலா கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுக்கு தான் அக்கா இப்படி சொல்லிருக்கா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்பவும் விஜய் மாமா மேல அவளுக்கு பிரியம் வந்து அவர் மேல ஆசைப்பட்டு அவ கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. அம்மா மேல உள்ள பாசத்தினாலையும் அவளுக்கு அம்மாவா இருக்கலாங்கிற காரணத்தினாலையும் தான் அக்கா இத பத்தி யோசிக்கிறதா எனக்கு தோணுது. இருக்கட்டுமே யமுனா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஏதோ ஒரு காரணத்துக்காக விஜய் மாப்பிளைய அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரிதான். நீ சொல்ற மாதிரி அவர் மேல பிரியம் இல்லாம குழந்தைக்காக அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட அந்யோன்யமா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம்ல. நீ சொல்ற மாதிரிலாம் நடந்தா சந்தோஷம்தாம்மா. கண்டிப்பா நடக்கும் பாரு. காவேரி இன்னைக்கு இப்படி பேசி இருக்கிறதுல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஐயோ, நீ சொன்னதை கேட்டு எனக்கு கைய ஓடல கால ஓடலடி. ஐயோ, ஒரு நிமிஷம் இரு. முதல்ல இத உன்கிட்ட சொன்ன மாப்பிள்ளையோட வாய்க்கு சக்கரை போட்டுட்டு வந்துடுறேன். நீ சொன்னதை கேட்ட சந்தோஷத்துல அம்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கு, விட. ஐயோ, அது இல்லக்கா. என் வீட்டுக்காரரு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஏன்? சொன்னா என்னவா? அதானே. ஒரு ஆர்வத்துல நீங்க காவேரி அக்கா கிட்டே போய் சொல்லி சீக்கிரம் இதுக்கு ஒத்துக்கோ, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா? நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஆனா அம்மா அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான். அதுக்கு தான் அவர் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அம்மா என்னடானா இப்ப அவருக்கே சக்கரை குடுக்கறேன்னு போகுது. ஐயோ, பேசிக்கிட்டே இருக்கே. வா அம்மா போய் பிடிப்போம் போ. மாப்பிள்ள, முதல்ல வாயை திறங்க. எதுக்கு அத்தை? என்ன இருங்க ஆச்சு? சொல்றேன். வாயை திறங்க எதுக்கு? சொல்றேன்ல. திறங்க. அத்தை, இருங்க, கையோட போய் காவேரிக்கும் சக்கரை கொடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை, அத்தை, என்ன? எதுக்கு இப்ப அத்தை ஒவ்வொருத்தருக்கும் சக்கரை கொடுத்துட்டு இருக்காங்க?
வந்தாங்களா? ஆமா யமுனா, என்னன்னு தெரியல, வந்து சர்க்கரை கொடுத்துட்டு அடுத்து காவேரி கொடுக்க போறேன்னு ஓடி போயிட்டாங்க. காவேரிக்கா? ஆமா. எதுக்கு இப்படி அத்தை ஒவ்வொருத்தருக்கா சக்கரை கொடுத்துட்டு இருக்காங்க? அது வந்துங்க, என்னன்னு சொல்லி யமுனா. நீங்க சொன்ன விஷயத்த அம்மா கிட்ட நான் சொன்னேன். அந்த சந்தோஷம் தாங்க முடியாம தான் இப்படி வந்து சக்கரை கொடுத்துட்டு போறாங்க. நான் சொன்ன விஷயம்னா காவேரி சொன்னதா? அதாவது நான் யாருகிட்டயும் சொல்லாதன்னு சொன்ன விஷயத்த கொஞ்சம் கூட டிலே பண்ணாம எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன், அப்படிதானே? எல்லார்கிட்டயும் அம்மா கிட்ட, அக்கா கிட்ட, நர்மதா கிட்ட, அவ்வளவுதான். காவேரி அக்கா கிட்ட இத பத்தி நான் மூச்சு கூட விடலையே. காவேரி கிட்ட நீ சொல்ல தேவையில்லை. ஆனா இப்ப உங்க அம்மா போன வேகத்தை பார்த்தா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் அவங்களே சொல்லிடுவாங்க போல இருக்கு. காவேரி வாடி, வாடி சொல்றேன். வா. என்னம்மா? வாடி சொல்றேன். என்ன பண்ற? வாய தொறடி. என்னம்மா? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வாய தொறன்னு சொல்றேன்ல. என்னன்னு தான் சொல்ல. தொறடி சொல்றேன். இந்தா நீ எதுக்குன்னு சொல்லு. வாய தொற. ஆ. நீங்க எல்லாரும் வாய்க்கு சக்கரை போடுங்க. வேண்டாமா? அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? காவேரி, எங்க மனசு குளிர மாதிரி எப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்க. உன் வாய்க்கு சக்கரை போடலன்னா எப்படி? நான் என்ன சொன்னேன்? விஜய் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டியாமே. விஜய் தம்பிய நீ கல்யாணம் பண்ணிக்கிறத விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷமான விஷயம் இருக்க போது சொல்லு. உனக்கு யார் சொன்னா இத? வேற யாரு? நீ நிவன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிருக்க, அவரு யமுனா கிட்ட சொன்னாரு, யமுனா எங்க கிட்ட சொல்லிட்டா. எப்படியோடி உன் மனசு மாறினதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம்டி. அம்மா, ஒரு நிமிஷம் இரு. நான் ஏதோ அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன். அத பத்தி யோசிக்கிறேன் தான் சொல்லிருக்கேன். நிவின், நான் அப்படிதானே சொன்னேன்? ஆமா அத்தை, அப்படிதான் சொன்னா. சாரிங்க. ஏய் காவேரி, இத்தனை நாள் இந்த விஷயத்த பத்தி பேச்சு எடுத்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருந்த. இப்ப அத பத்தி யோசிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு மாறினதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ரொம்பலாம் சந்தோஷப்படாதீங்க. எனக்கு அவரை பத்தி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் அவரை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே எனக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுல அடுத்த கட்டமா என்ன முடிவு எடுக்கணும்ங்கறத பத்தி நான் யோசிப்பேன். ஒருவேளை அதுலயே ஏதாவது சொதப்பிருச்சுன்னு வைங்களேன், அதோட இந்த விஷயம் டிராப். என்ன மாத்தி சொல்றா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம நீங்களா எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காதீங்க. உனக்கு தான் விஜய் தம்பிய நல்லா தெரியுமே, இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கு? நிறைய இருக்குமா. சும்மா ஒருத்தரை தினம் பார்த்து பேசிட்டா அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? எனக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியணும். நான் அவரு கூட ஒரு டேட் போகணும். அதுக்கப்புறம் தான் என்னால இந்த விஷயத்துல ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும். அப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்க எல்லார்கிட்டயும் வந்து சொல்றேன். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அது கூட நீ இது வேற எல்லார் வாயிலையும் போட்டுக்கிட்டு.
ஏண்டி ஆ? இவ ஏதோ மாப்பிள்ள கூட டேட் போகணும்னு சொல்றாளே அது எங்கடி இருக்கு? இங்க இருந்து ரொம்ப தூரமா? மா, ஒரு பையனும் பொண்ணும் தனியா எங்கேயாச்சும் போய் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் டேட் போறேங்கிறது. என்னமோ போ. நீ சொன்ன மாதிரி விஜய் மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி இவ யோசிக்க வாச்சா ஆரம்பிச்சிருக்காளே. அவ விருப்பப்படி என்ன செய்யணுமோ செய்யட்டும். கடைசியில நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். வாங்க நிவேன், வாங்க வாங்க. எப்படி ஹாய் இருக்கீங்க? பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. முக்கியமான வேலையை எதுவும் வெளியே கிளம்புறீங்களா? சேச்சே, அதெல்லாம் இல்ல, சும்மா அப்படியே வந்தேன். சரி உள்ள வாங்க, டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம். பிரதர், ஒரு நிமிஷம். என்னாச்சு? நான் இங்க எதுக்கு வந்தனோ அந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நாம அமர வீட்ல போய் உட்காந்து டீ காஃபி சாப்பிட்டு பேசுவோம். ஆ? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு காலையில நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்பவே அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான சிச்சுவேஷன் அமையல. நேத்து காவேரி கிட்ட அவ கல்யாண விஷயமா பேசினேன். நீ பார்த்த மாப்பிள்ள உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். நாங்க வேற எதுவும் மாப்பிள்ள பாக்கட்டுமான்னு கேட்டதுக்கு பாருங்கன்னு சொல்லிருப்பா, அதானே? அதான் இல்ல. எப்பவும் விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொல்லுவீங்க. இப்ப என்ன வேற மாப்பிள்ள பாக்கட்டுமான்னு கேக்குறீங்கன்னு கேட்டா. கிண்டல பாத்தீங்களா நிவேன்? அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல பழசெல்லாம் மறந்து போனாலும் இந்த எடக்கு மடக்கா கேள்வி கேட்கிற பழக்கம் மட்டும் இன்னும் அவளை விட்டு போகவே மாட்டேங்குது. திமிரு பிடிச்சவ. அட, முதல்ல நான் சொல்ல வரது கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? சரி சொல்லுங்க. காவேரி அப்படி சொன்னதுக்கு நீ விஜய் பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். அதுவும் அம்மாவ மேல ரொம்ப பாசமா இருக்கிறதால நீ அவளுக்கு அம்மாவானா குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னேன். அதுக்கு காவேரி என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொல்லிருக்க போறா? என்ன தவிர வேற யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார்னு சொல்லிருப்பா. இது என்ன இப்ப புதுசா முதல் தடவையா சொல்றா? அதான் எத்தனையோ தடவை சொல்லிட்டாளே. பிரதர், இதுக்கு முன்னாடி அப்படி சொல்லிருக்கலாம். ஆனா இன்னைக்கு காவேரி சொன்ன விஷயமே வேற. அப்படி என்ன சொன்னா? நீ விஜய் பிரதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட குழந்தைக்கு அம்மாவா இருந்தா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொன்னதுக்கு நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா. என்ன பிரதர் சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா பிரதர். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கிறேன்னு காவேரி சொன்னாளா? காவேரியே தான் அதை சொன்னா. வீட்ல எல்லாரும் அதை பத்தி அவகிட்ட கேட்டதுக்கு உங்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு உங்க கூட டேட்டிங் எல்லாம் போயிட்டு அப்புறமா கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்கா. என்னால நம்பவே முடியல நிவேன். இவ்வளவு நாளா என்ன ஆனாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவ எப்படி இப்ப திடீர்னு இப்படி மாறினா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியல பிரதர். நமக்கு காரணமா முக்கியம். காவேரி மனசு மாறி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறது தானே முக்கியம். காவேரி என்கிட்ட சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா கூடிய சீக்கிரம் அது நடந்துரும்னு தான் எனக்கு தோணுது. பிரதர், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. இனி காலம் பூரா காவேரி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நானும் என் குழந்தைய வாழ போறதா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப காவேரி சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இப்ப அவ யோசிக்கிறதா சொன்ன விஷயம் இதுக்கப்புறம் அவ விருப்பத்தோட நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை நிவின். கண்டிப்பா நடக்கும் பிரதர். ஆரம்பத்துல உங்க மேல கோவமா இருந்த காவேரி இப்போ இந்த அளவுக்கு மாறி இருக்கானா சீக்கிரமே முழு மனசோட உங்களை கல்யாணம் பண்ணிக்க அவ வாயாலே சம்மதம் சொல்லுவா பாருங்க. இந்த விஷயத்த போன்ல சொல்றதை விட நேர்ல வந்து சொன்னா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு.
அதான் நானே நேர்ல வந்தேன். எனிவே கங்க்ராட்ஸ். தேங்க்யூ நிவின். என்னங்க இது? என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் இந்த விஷயத்த விஜய் மாமா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதான் காவேரி முன்னாடி வச்சே எல்லாரும் இந்த விஷயத்த உடைச்சு பேசியாச்சே. இதுக்கப்புறமும் தெரிய வேண்டிய ஆளுக்கு இது தெரியாம இருந்தா எப்படி? அதான் விஜய் பிரதரை நேர்ல பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மாப்பிள்ள அதுக்கு என்ன சொன்னாரு? அவருக்கும் காவேரி அப்படி சொன்னதுன்னு ஆரம்பத்துல ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எப்படியோ அவ கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டு வரதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அத்தை. ஆனா அக்கா அவரை டெஸ்ட் பண்ணணும், இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்றாளே. அதையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். விஜய் பிரதருக்கு அது ஓகே தான். பாவம், இவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் அந்த மனுஷன் போறாரு. நாம எல்லாரும் தான் அவரை பத்தி நல்ல விதமா அவர் எப்படிப்பட்டவர் என்னன்னு சொல்றோம்ல. இதுக்கு மேல அவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணுமா அவளுக்கு? மா, அவ பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தா அவ சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. விஜய் எப்படிப்பட்டவர் என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா காவேரிக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் அவரை என்ன ஒரு 4-5 மாசமா அவளுக்கு தெரியுமா? அப்ப அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் தானமா நினைப்பா. நீயும் என்னடி உன் தங்கச்சி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? இந்த 4-5 மாசத்துல அவரை பத்தி புரிஞ்சுக்காததையா அது ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொன்னாலே. ஏய், அது என்னடி சொன்னா? அக்காக்கு மாமா கூட டேட் பண்ணணுமாமா. அத பண்ணி அவ தெரிஞ்சுக்க போறா. அத்தை, காவேரி தான் விஜய் பிரதர்கிட்ட பேசி அவரை பத்தி புரிஞ்சுக்கணும்னு சொல்றாள்ல. அவங்க பேசிதான் பாக்கட்டுமே. காவேரிக்கு அவர் மேல என்னென்ன சந்தேகம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவளே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவரு கூட சேர்ந்து வாழ்ந்து புள்ளைய பெத்ததுக்கு அப்புறமும் என்ன சந்தேகமா அவளுக்கு? மா விடுமா, அவ மனசு விட்டு அவர்கிட்ட பேசுறதும் ஒரு வகையில நல்லது தானே. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இப்பதான் கை கூடி வர மாதிரி இருக்கு. என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போமே. சரி சரி, அவ வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இத பத்தி நீ யாரும் பேச வேண்டாம். நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் அத்தை. இந்தா. மா, நான் வெளியே கிளம்புறேன். போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். அக்கா, கோயிலுக்கு எங்கேயாவது போறியா? இல்ல யமுனா, அம்முவோட அப்பா கிட்ட பேசி அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் போறேன். அக்கா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு இன்னைக்குதான் சொன்னேன். இப்ப அதுக்குள்ள அவரை உடனே பார்த்து பேச போறேன்ற. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்வாங்கல்ல, அம்மா கூட சொல்லுமே. அதான் இன்னைக்கே பார்த்து பேசிடலான்னு நினைச்சேன். அவர்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வரேன்னு சொல்லிருக்காரு. நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேம்மா. அவளா முடிவெடுத்து அவ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றா. அங்க போய் மாப்பிள்ளை கிட்ட என்ன பேச போறாளோ தெரியல. நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு எஸ் சொல்றதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன். நான் கேட்டுட்டு இருந்த விஷயமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறேன்.